வணக்கம் மக்களே, நமக்கு இன்றைக்கி ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அதாவது எஸ்எஸ்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் எப்படி டிஎன்பிசி மூலிமா கால்ஃபர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லாம் இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மூலிமா தான் இவங்க வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்மனண்ட்டான ஜாப் தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே எலிஜிபிலிட்டி, உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸோ தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 35,000 ரூபா உங்களுக்கு வந்து சம்பளமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த பெண்கள், எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளி நண்பர்கள் மற்றும் எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாம் ஃபீஸோ கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களாம் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். அதே மாதிரி இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஸோ ஆன்லைன் போர்ட்டலில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 26 ஸ்டார்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு ஜூலை 24 வரையும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது சந்தேகம் எதாவது இருக்கும், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்ற பட்சத்தில் அவங்களோட ஒர்க்கிங் டேஸில் ஒர்க்கிங் ஹவர்ஸில் நீங்கள் கால் பண்ணி உங்களோட சந்தேகத்தில் வந்து தீர்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க 2 விதமான போஸ்டிங்க்கு வந்து ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதாவது எம்டிஎஸ். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆவில்தார். 2 விதமான போஸ்டிங்கை வந்து ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவில்தாருக்கு 1075 வேக்கன்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எம்டிஎஸ்சிக்கு வந்து இன்னும் அவங்க கரெக்டான டீட்டெயில்ஸ் சொல்லலை. நாங்கள் வந்து டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் தனியாக வந்து சொல்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வட்டாரத்தின்படி ஆவில்தாருக்கு 1075 வேக்கன்சிஸ் இருக்கும்போது எம்டிஎஸ்சிக்கு ஒரு பெரிய ஹியூஜ் வேக்கன்சிஸ் தான் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள்லாம் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போனாங்க, நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் எம்டிஎஸ் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு மினிமம் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், மேக்ஸிமம் 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா +5 இயர்ஸ் சேர்த்துக்குங்க. இதே வந்து ஓபிசியாக இருந்தீங்கன்னா +3 இயர்ஸ் சேர்த்துக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவில்தாருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், மேக்ஸிமம் 27 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் +5 இயர்ஸ் சேர்த்துங்க. ஓபிசியாக இருந்தீங்கன்னா +3 இயர்ஸ் சேர்த்துங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்து இடபிள்யூஎஸில் இருக்கீங்கன்னா 10 வருஷம் நீங்கள் சேர்த்துக்கலாம். மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் ஓபிசியில் இருக்கீங்கன்னா 13 வருஷம் சேர்த்துக்கலாம். மாற்றுத்திறனாளி நண்பர்கள் இருந்து எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா 15 வருஷம் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 1/8/2025 படி நீங்கள் அதுக்குள்ளே வந்து 10th எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி சார் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் ssc.gov.in இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அவங்களோட மொபைல் ஆப் மை எஸ்எஸ்சி என்ற மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பெண்கள், எஸ்சி எஸ்டி, மாற்றுத்திறனாளி நண்பர்கள், எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தால் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களாம் வந்து இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு, நீங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து உங்கள் 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் வச்சு தான் அவங்க வந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, எக்ஸாமினேஷனுமே இருக்கும். ஸோ நீங்கள் பாஸ் ஈஸியாக பண்ணலாம். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு விண்டோ ஃபார் அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 3 நாள் டைம் தராங்க. இது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஏதாவது நீங்கள் தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டைம் தான் வந்து அவங்களுக்கு ஜூலை 29, 30, 31 மொத்தம் 3 நாள் வந்து டைம் தராங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கான சார்ஜஸாக 200 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. செகண்ட் டைம் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னா அதுக்கான சார்ஜஸ் 500 ரூபா கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது வந்து தெளிவாக வந்து 1க்கு 2 டைம் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க.
ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கே இருக்குன்ற டீட்டெயில்ஸை வந்து நான் சொல்கிறேங்க. நீங்கள் புதுச்சேரியாக இருந்தீங்கன்னா புதுச்சேரியிலே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், கிருஷ்ணகிரி. ஸோ இதெல்லாம் இந்த இடத்துலலாம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஏதாவது 3 சென்டரை வந்து அவங்க வந்து அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அது உங்கள் ப்ரியாரிட்டி வைஸாக ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு அந்த ப்ரியாரிட்டின் படி நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க. ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹவில்தாருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். அது கூட ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டு அண்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு 2 விதமான உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 ரீஜனல் லாங்குவேஜில் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜுமே வந்து இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து தமிழ்லே எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா செஷன் 1 அண்ட் செஷன் 2 2 செஷனாக அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ செஷன் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூமெரிக்கல் அண்டு மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி அண்டு ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான போர்ஷன் இருக்குது. இதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு தராங்க. செஷன் 2ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு காம்ப்ரஹென்ஷன்ஸ் இதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 மினிட்ஸ் தராங்க. ஸோ இண்டிகேட்டிவ் சிலபஸ் வந்து அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூமெரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி அண்ட் ப்ராப்ளம் சால்விங், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரஹென்ஷன், கடைசியாக உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஹவில்தார் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் அண்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து நடக்க சொல்லுவாங்க. மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கால் மணி நேரத்தில் 1600 மீட்டர் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபீமேலாக இருந்தீங்கன்னா 20 மினிட்ஸில் 1 கிலோமீட்டர் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருந்தீங்கன்னா 157.5 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டாக இருந்தீங்கன்னா 81 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபீமேலாக இருந்தீங்கன்னா ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர் இருக்கணும். வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 கேஜி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து அவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிடிஎஃபாக அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணுன்றதை வந்து அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பேஜ்லேயுமே வந்து என்னென்ன கேட்கும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது வந்து அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி கடைசியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். இதை ரெஃபரன்ஸாக வச்சு உங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வராது. அதேமாதிரி வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவுமே இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. ஸோ யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்களே வந்து தனியாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஹவில்தாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 124 வேக்கன்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யூஆருக்கு 51 வேக்கன்சிஸும், எஸ்சிக்கு 13 வேக்கன்சிஸும், எஸ்டிக்கு 13 வேக்கன்சிஸும், ஓபிசிக்கு 36 வேக்கன்சிஸும், இடபிள்யூஎஸ்க்கு மொத்தம் 11 வேக்கன்சிஸ், மொத்தம் 124 வேக்கன்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் அவங்க வந்து எம்டிஎஸ்க்கு வந்து நம்ம வேக்கன்சிஸ் வந்து அவங்க வந்து விட்டதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் பண்ணுறேன். மொத்தம் 1075 வேக்கன்சிஸில் நம்ம சென்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 124 வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, வேக்கன்சிஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக அந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம். எம்டிஎஸ்க்கு மட்டும் இன்னும் அவங்க வேக்கன்சிஸ் விட்டோனையும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே வந்து தெரிவிங்க. உங்களுக்கு எதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட்டில் தெரிவிங்க. கண்டிப்பாக அது வந்து எங்களுக்கு மேலும் வீடியோ வந்து இதோட வந்து பெட்டராக பண்ணுறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.